ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். மைதா மாவில் குட்டி குட்டி கேக் எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு ரொம்ப பொருள் தேவையில்லை, மூணு பொருள் மட்டும் போதும். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு மைதா மாவு இருக்கும். இது கூட நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா பிசைய பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெய் சர்க்கரை எல்லாம் போட்டுருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் பச்சை தண்ணியே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதிகமாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கேக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் செய்யலாம். 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம அப்போ தான் சப்பாத்தி கட்டியில் வச்சு தேய்க்கும் பொழுது ஒரு ஷேப்புக்கு வரும். அதனால் நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சுட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்க்கிறோமோ அது மாதிரி தேய்க்கணும். அதே நேரம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ சப்பாத்தி கட்டியில் பிடிக்காததுக்காக கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த உருண்டைகளை வச்சு நம்ம உருட்டி எடுத்துலாம். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு நம்ம உருட்டணும். இதோட மெல்லிசாக இருந்தது அப்படின்னா கேக் வராது. இதோட கட்டையாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சின்னமாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸ்க்கு இருந்ததுன்னா போதும், இதோட பெருசாக கட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த கேக்கை ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போடுங்க. மொத்தமாக போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்றா பிடிச்சிக்கின்றோம். அதனால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் மீடியமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கேக் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. எல்லா சைடும் வேகணும் அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த கலருக்கு நம்ம கேக் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் சேர்க்கும் பொழுது நம்ம மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்றது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டான மைதா மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.